மழை மற்றும் காவிரி நீர் பற்றாக்குறையால் வாழை உள்ளிட்ட ஆண்டு பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக திருச்சி மாவட்ட விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் சுமார் 1.25 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளன. இவற்றில் 60,000 ஏக்கருக்கும் அதிகமான நிலங்களில் வாழை, வெற்றிலை, கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட ஆண்டு பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. பருவமழை பொய்த்து போன நிலையில் கடந்த 4 மாதங்களாக காவிரியில் இருந்து 17 கிளை வாய்க்கால்களுக்கும் போதிய அளவில் தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதனால் வாழை உள்ளிட்ட பயிர்கள் நீரின்றி பாதிக்கப்பட்டு வருவதுடன் பயிர்களை காப்பாற்ற முடியுமா என்ற கவலையிலும் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். கிட்டத்தட்ட இப்போவே ஒரு 80,000 செலவு பண்ணிட்டேன். 80,000 செலவு பண்ணால் கன்று ஒரு 1000 கன்று உண்ணா அதில் 600 கன்று காஞ்சி போச்சு. திருப்பி கன்று உண்டும் போது திருப்பி மறுபடியும் 600 கன்று தொடர்ந்து கன்று காஞ்சிக்கிட்டே இருக்கு. வாய்க்கால்களில் தண்ணீர் வராததால் ஆழ்துளை கிணற்றுகளில் இருந்து டீசல் மோட்டார் மூலம் தண்ணீர் இறைத்து வாழை உள்ளிட்ட பயிர்களை காப்பாற்றும் முயற்சியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அரசாங்கம் இந்த தண்ணி மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் டீசல் மானியம் கொஞ்சம் கொடுத்தா ஒவ்வொரு விவசாயிக்கு இவ்வளவுன்னு சொல்லி ரொம்ப நல்லாயிருக்கும். உயோண்டான் வாய்க்கால் மூலியமாக எனக்கு தண்ணி கிடைக்கும். அந்த உயோண்டான் வாய்க்காலில் தண்ணி வராத காரணத்தினால மோட்ரு போட்டு தான் பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 8 லிட்டர் டீசல் வரைக்கும் இதில் நாங்கள் போட வேண்டியிருக்கு. ஒருபுறம் தண்ணீர் பற்றாக்குறை, மறுபுறம் அதிகரித்து வரும் சாகுபடி செலவு என பயிர்களை காப்பாற்ற நாள்தோறும் போராடி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தண்ணி வந்துச்சுன்னா கொஞ்சம் ஓரளவு போர் ரைஸ் ஆகும். இப்போ வாழையெல்லாம் நிறையா காஞ்சி போயிடுச்சுங்க. அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம், நெத்தும் செத்து பிழைக்கிறாங்க விவசாயி. எவரி 15 டேஸுக்கு அப்புறம் ஒரு ரைஸ் பண்ணி விட்டாங்கன்னா இந்த போர் வாட்டர் இருக்கும், ஏதோ ஓரளவுனாலும் கொஞ்சம் வாழ்வாதாரம் இருக்கும். எனவே 17 கிளை வாய்க்கால்களுக்கும் காவிரி நீரை திறந்துவிட வேண்டும். பாதிக்கப்பட்ட பயிர்களை அதிகாரிகள் ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது.